கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கோவம் இருக்குது இல்லை, அது நியாயமாக இருக்கணும். இல்லைன்னா அவருடைய இது நியாயம் இல்லாமல் அதுமாதிரி 2 விதமான கோவம் இருக்குதா. நியாயமற்ற கோவம்லாம் கிடையாது. புரிதல் நிமித்தமாக வந்த கோவம், புரியாததுனால வந்த கோவம் 2 இருக்குது. ஒரு மனிதன் அடிப்படையில் வாழ்கிற யாருமே 99 பேர் புரிதலற்ற மனிதர்கள் தான். அதனால் அவனுக்கு வர கோவம் நியாயமற்றது தான். நல்லா இப்படி சொல்லிட்டேன். ஆனால் கோபம் கடவுள் குத்துதே எதுடான்னா, கோபத்தினால்னாச்சும் இவன் சரியாயிட மாட்டானான்ட்டு. கடவுள் எதுக்கு வரம் குத்து வச்சுக்கிறாரு நம்ம கோபத்தைன்னா, அட்லீஸ்ட் இவன் கோவப்பட்டுனாச்சும் என்ன ஆகிட மாட்டானா. இப்போது இவன் கோவப்பட்டு சரியாயிடுறான். அதனால் என்ன பண்ணக்கூடாது, இவனை அந்த 99 பேரை முட்டாளை வச்சுக்கணும். என்ன பண்ணலான்னு பார்த்தானுங்க, கோவப்படாத, நீ ஜாதியில் மட்டும். கடவுள் ஒன்று அப்படி தான், செருப்பு போடாமல் ஏழையாரு, நீ மாட்டுக்கறி சாப்பிட்ற, நீ வேலைக்கு ஆக மாட்ட, நீ பணம் சம்பாதிக்காதவன், வசதி இல்லை, படிக்குத, உனக்கு அறிவு இல்லை, உன்னால் மனப்பாடம் பண்ண முடியாது, இல்லை பிற மொழி தெரியாது, ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது, இல்லை ஃப்ரெஞ்சு தெரியாது. நீ சொன்ன உடனே என்ன பண்ண மாட்டேன்னா கோவப்பட மாட்டேன். ஏன் என்ன சொல்லிக்கிறாங்க, கோபம் படாது. நீங்களாம் கோவப்பட்டு பாருன்னா அவ ஹிந்தி தெரியாதுன்னு கோவப்பட்ட என்ன பண்ணுவேன், ஒன்றும் படிப்பேன், இல்லைன்னா ஹிந்தி இல்லாமையே வாழ முற்படுவேன். 2 நடக்கும். ஒன்று என்ன பண்ணுவேன், ஹிந்தி படித்து கற்றுப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன், ஹிந்தி இல்லாட்டி கூட என்னால் பழைக்க முடியும்னு நிரூபிப்பேன். கோவப்பட்டதான் என்ன பண்ணுவேன், நிரூபிப்பேன். இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா, உன்னால் படிக்க முடியாதுன்ட்டாங்களா, படின்னு உடனே கோவப்படுற, உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்கூலில் எதுவும் போய் சேர்த்து படிக்க சொல்கிறாங்க. என்ன அவனா உனக்கு கோவம் வரும், எனக்கு தான் படிப்பு வரலல்ல. இப்போ இதில் நியாயமான கோவமா நியாயமற்ற கோவமா இது? நீ நியாயமற்றதாக சொல்லிக்கிற, ஆனால் அப்படி கிடையாது. அறியாமையினால் வந்த கோவம், யார் மதிக்காத வந்த கோவம் அது. தன்னை மதிக்காதவனுக்கு வர அத்தனையும் அசிங்கம்தான். கோவமாக இருக்கட்டும், சிரிப்பாக இருக்கட்டும், எந்த உணர்ச்சிகளாலும் 8 விதமான உணர்ச்சிகளுமே ஒரு முட்டாளுக்கு வந்தால் அது என்ன தான், இது அசிங்கம்தான். அதில் நியாயமே கிடையாது. அப்போ 99 பேருக்கு வரத்துல எதுவுமே இல்லை. முட்டாளின் கோவம் பாவம், பைத்தியக்காரன். ரேடியோ போடுவான், சேனலில் பாட்டு சரியாக வராது, ரேடியோ தூக்கி வச்சுருவான். கரெக்ட் தானே? வயலின் பொண்டாட்டி வச்சுருப்பா, காணாமல் போயிருக்கோம், திரும்ப எடுத்து தர மாட்டா, காணணுன்னே போவை வச்சுருவான். அப்போமா போ சொல்லும், நான் நல்லா தானே இருந்தேன். ஆமாம், அதுக்கிட்ட போய் சமாதானம் பண்ண ஒட்டிக்கினே நீங்கள் ஒட்டாது. புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு? அப்போ கோவம் எங்கேருந்து வந்தது? முட்டாள்கிட்டேருந்து வந்தால் அது என்ன கோவம் தான் அது? நியாயமற்றதுன்னு நீங்கள் சொல்லிங்க, ஆனால் அது முட்டாள்தனமான கோவம். ஆனால் கோவம் நல்லது, கோவம் நல்லது. யாருக்கு வரணும், முதல்ல நான் 100ல் ஒருத்தனாக மாறணும். என் குரு சொல்லிட்டான், கோடியில் ஒருத்தன்டா. ஞான மண்டியம் எத்தனை பேரா? கோடியில் ஒருத்தனா. இங்கே இத்தனை பேர் இருக்கிறீங்கன்னா நான் பெரிய ஆள். இப்போது மக்கள் தொகை எத்தனை பேர் இருக்குதோ அத்தனை கோடியில் ஒருத்தன் தானே ஆகணும். அப்போ என் வீடியோவை பார்க்குறான்னா எத்தனை பேர் இருக்கிறான்ப்பா? அத்தனை கோடியில் ஒருத்தன் தான். கோடியில் ஒருத்தனுக்கு புரிகிற விஷயத்தை எல்லாருக்கும் புரிஞ்சுப்பானுங்க? பாவம் தான். ஏன் புரியாது? அப்போ நியாயமற்றதெல்லாம் கிடையாது. முதல்ல நான் ஒரு மனிதன், யார் தெரியணும் எனக்கு, நான் ஒரு மனிதன், வாழ வந்திருக்கிற ஒரு ஜீவிதம், கொண்டாட வந்துருன்னு சொல்லி பாரு, யார்கிட்டையும் வெறுப்பாயிடுவானுங்க. புரியுதா? எவங்கிட்டனா போய் நல்லா பக்தியெல்லாம் போட்டு நல்லா ஒன்று பழம் மாதிரி வச்சுன்னு, நீங்கள் கொண்டாட வந்துக்கிறீங்களே, கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க சாமின்னு சொல்லி பாருங்களேன். படாதுன்னுவாயா? 3 வேளை சாப்பிடக்கூடாது, பட்னியாக இருக்கணும். கரிமீன் படவே படாது. பொம்பளை பார்க்கலாமா? காதல் பற்றி இப்படி பேசுகிறான், இவெல்லாம் ஆன்மீகவாதியா? ஐய, பாம்புன்றான், சீரன்றான், நத்தன்றான், சீச்சி, எப்படி உட்காந்து கேட்டுனுக்கிறீங்க நீங்களாம் அப்படின்னுவான். சார் அதே காது தான், காது என்ன தான், அதே காது தான். எதையும் காது என்ன பண்ணுது, காதில் ஒரு ஃபில்ட்ரு போடுது சார், அப்படி தானே? காதுக்கு ஃபில்ட்ரு போட முடியும், கண்ணுக்கு ஃபில்ட்ரு போட முடியும். எதிரி, பக்க எதிரி கண்ணு காட்டுது. இந்த கண்ணுக்கு அறிவுக்குதா பார்த்தீங்களா? யாரையும் காட்டுதே?
மோசமாக முள்ள மாதிரியே அசிங்கமானவங்களெல்லாம் என்ன பண்ணுது இந்த கண்ணை காட்டுது, மறைச்சிடணும்ல. அப்போ கண்ணு காது மூக்கெல்லாம் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுன்னுக்கும். உள்ளுக்கிற நான் தான் என்ன பண்ணோம், உள்ளேருந்தே இதை பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணா? அப்போ முதல்ல 100ல் ஒருத்தனா அவன் மாறணும். நீ நியாயமானது, உண்மையானது, சரியானது தெரிஞ்சுக்கணும். நம்பக்கூடாது. நீ நம்புறதுலேயே சேர்த்து போறீ சனினே. இல்லை வர நம்புறது சரின்னு வர சொல்லுங்கிற இஷ்டத்துக்கு கண்டது நம்ப வச்சுட்டு பேருக்கு எதை ஒன்றா சொல்லினே இருப்பான். அப்புறமா ஏதோ ஒரு ஓட்டை வழியாக உள்ளே போய் வெளியே ஒரு புனிதமானவர் வந்துட்டாருன்னுவான். எந்த ஓட்டையில் போச்சுன்னு கண்டுபிடிச்சா நம்மளும் என்ன பண்ணலாம்? ஆமாம், அந்த என்ன பண்ணலாம், அந்த ஓட்டையை உள்ளே விட்டு புனிதமான எல்லாம் புனிதமானவர்கள் பெற்றுக்கலாமா இல்லையா? பெரிய பிரச்சனை. எந்த ஓட்டையில் உள்ளே போச்சுன்னு தெரிஞ்சால் என்ன பண்ணிடலாம்? நம்மளாம் புனிதமானத பெற்றெடுக்கலாம். சொன்னால் புரியுது, உங்களுக்கு புரியா கட்டி நல்லது. நீங்கள் புரிஞ்சால் கூட புரிஞ்ச மாதிரியே கூடாது. புரிஞ்சால் அது அவன் பிரச்சனை, ஏன் பிரச்சனையா இது? எல்லோரும் புனிதமானது பெற்றுக்கலாமா இல்லையா? ஏன் உங்களுக்கு கோவம் வர மாட்டேங்குது? சொன்ன கட்டு போய்க்கிறீங்க. கோவம் வரேன் அது. ஆனால் அதை சொன்னால் கோவம் வருது உனக்கு. உன் முட்டாள் தந்தை சொன்னால் கோவம் வருதுன்னா நீ எப்பேற்பட்டால? கோவம் வரட்டும்ன்ற நான் என்கிட்ட கோவப்படவெல்லாம் சரியாக கிட்ட வந்துடுவான். முதல்ல கோவப்படுவான், அப்படி வெறுப்பாவான். ஆமாம் இருந்தாலும் மோசமானவன்னுவான். இவன் சொல்கிறது ஒரு நியாயம் இருக்குது பொழுதே என்னுவான். ஆமாம் இவன் சொல்கிறது மட்டும்தான் நியாயம்னுவான். அந்த கோவமாகப்பட்டது என்ன பண்ணோன்னா அப்படியே கிட்ட வந்து அப்படியே ஒட்டிக்கும். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. இது மாதிரி கோவப்பட்டு வந்ததெல்லாம் சும்மா சில்லு சும்மா வந்துச்சுன்னா அது சும்மா வந்துடும். அது பிரச்சனை கிடையாது. வந்தபடியே கூட தெரியாமல் ஓட்டுரும். அந்த கோவப்பட்டு வரான்ல, அவன் என்ன பண்ண மாட்டான்னா அவ்வளோ சாதாரணமாக என்னை விட்டு போக மாட்டான். பேஸ்ட்டு பாண்டேஜ் அவ்வளோ இருக்கும். ஏன்னா கோவப்படும் போது தான் ஆராய்ச்சி பண்ணுவான் நிறையா. எந்த வீடியோலாம் தப்பான வீடியோக்கு தான் போட்டோம். ஆமாம், எல்லா வீடியோவும் சரியாக தாங்க அப்படிதானே? அதுவும் ஒருத்தர் எழுதிக்கிறான், இதால் திட்டாதீங்க மாட்டிப்பீங்க. கமெண்ட்லேயே எடுத்துக்கிறான். நான் அப்படி தான் முதல்ல திட்ட ஆரம்பித்து இப்போ மாட்டிக்கினேன். நீ இப்போ தான் வந்து என்ன பண்ணிக்கிற போட்டுக்கிற. ஆமாம் இவன் தான் தெய்வீகமானவன் திரும்ப வந்து சொல்ல போகிற. இதோட வீடியோ பார்க்க விட்டுரு, அப்போ தான் நீ போயிடுச்சுப்ப. இப்படிலாம் கமெண்ட் எழுதிக்கிறாங்க. இப்போ நியாயம் வந்து நியாயம் இல்லை. இதெல்லாம் மனுஷன் முதல்ல என்ன ஆகுனா, நாட் ஒன்லி கோவம். இப்போ கூட சொன்னேன்ல, அன்புன்னு சொல்கிறான்ல, காதல் மாறி போய் அன்புன்னு சொல்கிறான். வேலைக்கு ஆக மாட்டான்னு கூட சொல்லலாம் தானே? அதை உணர்ச்சி செத்து போச்சுன்னு கூட சொல்லலாம் தானே? ஈஸி ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம் தானே? சராசரி ஆயிடுச்சின்னு கூட சொல்லலாம் தானே? அப்போ அன்புன்னு சொல்லாமா, சராசரி ஆயிடுச்சின்னு சொல்லலாமான்னா சொம்மனா இப்போ எல்லோரும் என்ன சொல்லலாம்? வேலைக்கு ஆகாதங்கெல்லாம் இப்போ நான் அன்பாயிட்டமான்னு சொல்லலாமா இல்லையா? எல்லோரும் வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு போனோன்னே, உங்கள் குரு சொன்னாரா இல்லையா, நான் என்ன ஆகிட்டேன் ஏன் என்னையும் போடுவான் பிளேட்டில். என்ன அந்த வீடியோ மட்டும் கட் பண்ணி செந்தில் போடுவான். அன்பாயிடுங்களா இன்னும் கரெக்டாக என்ன பண்ணுவாங்க எல்லாரும்? என்னம்மா நீ புரியலையா? அந்த அனிதா சிங்குக்கிட்ட போன உதயகுமார் என்ன நேரு, நான் தாண்டி அந்த உதயகுமார்னுவான் அவங்ககிட்ட. நான் என்ன பண்ண முடியும்? ஸோ எதையுமே நீங்கள் என்ன ஆக்கிக்கலாம், உங்களுக்கு பாதகமாகவோ சாதகமாகவோ ஆக்கிக்கலாம். ஒரு மனிதன் இந்த உலகத்தை இன்பமாக்கிக்கணும் இல்லை தனக்கு சாதகமாக்கிக்கணும்னா, இன்புற்று இருக்கணும் அப்படின்னா தன்னை அறிந்து தங்கிட்ட இருக்கிற திறமையை அறிஞ்சிடணும். ஒருத்தர்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியல என்னால். ஒரு மணி நேரம் சாப்பிட்டு நான் ஒரு நாள் வரேன்டா, நீ சும்மா பேசுகிற, கடவுள்னா என்ன சூன்யம், அதே எப்படி சூன்யம் கடவுளாக இருக்க முடியும்? அவர் யாரோ ஒருத்தர் பிடிச்சிங்கிறார் நல்லா. அவர் தான் காடு வேறு லாடு வேறையான்றேன் நான். அதெல்லாம் ஜட்ஜு கூட தான் லாடுன்றோம். ஆனால் இவர் அப்பேற்பட்டவர் இல்லை, இவர் காடுன்னா. சாரி சார், என்ன பண்ண முடியும்? நம்ம புரிய வைக்க முடியும்? நீ பேச கற்றுக்குறேன்றான் என்ன. நான் நல்லா பேசுகிறேன், பேச கற்றுக்கினேன். ஒழுங்காக எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்தேன் எங்கள் டீச்சர் எப்படி இருந்திருப்பேன் நான். சுற்றி எல்லாம் என்ன பேசுகிறாங்க? ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா ஃபக்யூன்றானுங்க, பாஸ்டர்ன்றாங்க, புல்ஷிட்டுன்றானுங்க. இல்லை தோலுண்டு குழந்தை வந்து பாட்டு பாடுது, அப்படித்தான் பாட்டு பாடுது. எங்கே பார்த்தாலும் இப்படி தான் இருக்குது. அதனால் கோவம் நியாயமாக இருந்து நியாயமற்றதெல்லாம் கிடையாது. மனுஷன் முதல்ல என்ன ஆகணும்னா மனுஷன் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் அப்படியே என்ன சாஃப்ட்வேர் அன்லோட் பண்ணி வச்சுருக்கோம், லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது என்ன ப்ரோக்ராம் பண்ணிச்சு அதுதான். இந்து ப்ரோக்ராம் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று வரும். ஆமாம், ஹார்ட்வேரோட. அது வந்து சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரோட நம்ம வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம உச்சராகணும். வைரஸ் எதனா இருக்குதான்னு பார்த்துட்டு அதை கூட என்ன பண்ணா அதுக்கேற்ற மாதிரி. அப்படி தானே? நீ விண்டோஸ் வந்து இப்போ வந்து நிறைய போயிடுச்சு. அது லோயர் வெர்ஷன் 8வது வெர்ஷனாக இருக்கும். அதுக்கு போய் இப்போ பென்ட்ரைவ் சொருவை இது சப்போர்ட் பண்ணாதுன்னும். அப்போ ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் வந்துச்சுன்னா அதுக்கிட்ட சப்போர்ட் பண்ண முடியும்? நம்ம நினச்சிக்க வேண்டியதான், ஓ பழைய கருப்பு இது ஒன்றும் பண்ண முடியாது, இது சப்போர்ட் பண்ணாது.
இப்போது இது சி டைப் ஆயிடுச்சு. இப்போது பின்னு வச்சுருந்தேன் நான் பையில் சிம்மு போகிறதுக்கு. என் பொண்டாட்டி சொல்கிற பின்னு வச்சுக்கிட்டே ஊசியெல்லாம் எடுத்து போகக்கூடாது இல்லை ஏர்போர்ட்லலாம், இந்த பின்னு வச்சுக்கிட்டே ஃபோனில் சிம்மு மாற்றுறதுன்ட்டு. அவ்வளோ தான் நான் உஷாராயிட்டேன். அடிடே நம்ம வச்சுக்கிறது இப்போ 17 பின்னு வாடாடினேன். இல்லை வச்சுக்கோ சிம்மு மாற்றணும்ல. இல்லை இதில் வந்து சிம்மு மட்டும் தான் போட முடியும், இன்னவே சிம்மே போட முடியாது. ஃபிசிக்கல் சிம்முக்கு சப்போர்ட் பண்ணாது இந்த ஃபோனு. நீங்கள் பண்ணு அவசரப்பட்டு இதை வாங்கிட்டு போகிறீங்க, இதில் என்ன பண்ண முடியாது. ஆமாம் சிம் எடுத்து அப்பப்போ மாற்றி மாற்றி போட்டுனுப்பீங்களே, ஃபோன் பண்ணும்போது ரகசியமாக பேசுறதுக்கு டக்குன்னு சிம் எடுத்து உள்ளே போட்டு சாதாரணமாக பேசுவீங்களே, அந்த கதை இதில் என்ன ஆகாது. எல்லாம் பின்னு வாடாடி. இப்போ இந்த சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் இருக்கிற இந்த ஆளுங்கிட்ட நம்ம எதனா பேச முடியும்? பின்னு வாடாடா 17 ஃபோன் வந்துச்சு சிம் போடுறான் நான் ஒத்துப்பான். பாவம் அவன் ஒன்று என்ன வச்சுக்கிறான், வெர்ஷன் அப்டேட் ஆகலை மாதிரி கோவப்படுறாங்க. கோவப்படலாம் கிடையாது, அப்டேட்டடே ஆகாத ஒரு மனுஷனை நீங்கள் என்ன பண்ண முடியாது. இதில் வர நியாயம் இல்லாத கோவம், நியாயப்படுற கோவம் எதனா இருக்குது. பாவம் எல்லாம் கிணக்கு இருக்குனுங்க, பைத்தியம் சுற்றினுக்குது. எதனா சொல்லிட்டா சண்டைக்கு வந்துடுவானுங்க. இப்போது நம்ம ஏதோ ஒரு மதத்தை பேசுகிறோன்னு வச்சுக்கேன். இப்போ நம்ம மதத்தை பேசிக்கிறோம், யாருமே புரியாது. அது எந்த ஹோட்டலில் போனாக்கா எப்படி புனிதமானவங்க வந்தோன்னா யாருன்னா புரிய நினைறீங்க, புரிஞ்சவனுக்கு நல்லா புரியும். ஆனால் கேட்க முடியாது. ஏன்டா பேரை சொல்கிறா, சண்டை போடலான்னுவான். எனக்கு பேர் தெரியல மந்துச்சு சார். 70 நாள் சிறைச்சாலைக்கு போனோடனே எல்லா பேரும் மந்துட்டு வந்துட்டேன். ஆமாம் பேர் சொன்னால் தான் பிரச்சனை. ஆமாம் பேர் சொன்னால் பிரச்சனை இல்லையா, எதுக்கு பேரை சொல்லணும். சூத்தம் போடுறவனா உனக்கு டக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். ஆமாம் முன்னாடி ஒருத்தர் உட்கார வச்சு சூத்தம் போருங்கடா, முதல்ல வருவோம் முதல்ல உட்காரு, அவன் சுத்தம் மற்றவன் மோட்டோம். ஆமாம் உங்கள் மதத்தில் அப்படி கிடையாது. ஆமாம் அவன் அங்கேயே இருப்பான், நீ இங்கே இருப்ப, உன்னை சேர்க்க மாட்டான், அதனால தான் உனக்கு டென்ஷன் ஆகிட்டான்னுவான். புரியுதா? அப்போ சூத்தம் போகிறதுக்கு ஒரு மதம் இருக்குது, புனிதமான ஒரு ஓட்டை ஒன்று விட்டு உள்ளே போய் புனிதமானவனை வெளியேற்ற ஒரு மதம் இருக்குதுன்னா, இந்த சாஃப்ட்வேர்லாம் என்ன ஆகுது, அப்டேட் ஆகாத வருஷன்னு இதில் எத்தும் போய் நீ வந்து பென்ட்ரைவ் சொருவி போட்டோ பார்க்கலன்னா என்ன ஆகும்? நீ வச்சுக்கிறது சி டைப் பென்ட்ரைவு, அப்போ இருந்தது யூஎஸ்பி வேறு மாதிரி இருந்தது, அதில் சொருவத்துக்கு ஒட்டியே இருக்கிறது என்ன பண்ணுவேன் நீ? பாவம். அப்போ அந்த மாதிரி ஆளுங்க சுற்றிக்கிறான். இந்த 97 பேரில் 50 பேர் இந்த மாதிரி கரப்டானவனுங்க. 50% எப்படி இருப்பானுங்கன்னு கேட்டிங்கன்னா, பழைய பஞ்சாங்கம் ஆன்மீகம்னா எப்படி இருக்குண்ணா, அன்பானவர்களே, கடவுளுக்கு இணக்கமானவர்களே, நீங்கள் எல்லோரும் இறைவனை தேடுவதிலே வல்லவர்களாக இருக்கிறீர்கள். உங்கள் புனிதத்தினால் இந்த இடம் புனிதமாகிறது. வந்து குசு விட்டு நுப்ப நீ, நான் சொல்ல நுப்பேன் புனிதமான நைஸ் சாமிக்கிட்டு உட்காந்து நுப்பேன். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், புனிதமானதாகிறது. உங்கள் பாதங்கள் பட்டதினால் இந்த இடம் மேலும் சிறப்பாகிறது. அப்படி சொன்னால் இந்த சேர்லாம் நீயே பிடிச்சின்னு வந்துடுவேன். வா ஒரு லூஸ் ஒரு பேஷண்ட்டுக்கும் நம்ம அங்கே போய் என்ன பண்ணலாம், உட்காந்து தடவி நிற்கலாம். இங்கே தடவிலாம் இருக்க முடியாது, வந்தால் இங்கே பயங்கரமாக பேசுவானா, அவன் தடவத்தி விட்டு என்ன தான் பார்ப்பான். அதனால் வரவனு என்ன பண்ணுருவாங்க, இவன் மோசமான ஒரு சராசரி ஆளியவே ஒரு மாதிரி லவ் பண்ணுவா. நம்ம ஃப்ரெண்டு போய் விட்டால் எதனால் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறது, விட அறிமுகம் கூட என்ன பண்ண முடியாது, பார்த்தாவே தீட்டு வந்துடும். பத்திரமா வச்சுக்கணும். ஏன் இது மேலே சொல்ல முடியும் நியாயமான கோவம். இப்போ எனக்கு வந்தது என்ன, அது பேர் எனக்கு என்ன வந்தது, கோவம் தானே. அழகு பற்ற முடியும். கோவம் உங்களுக்கு ஒரு அழகு. குழந்தைங்க கோவப்படும் போது பாருங்கள் செம்ம ஸ்டைலாக இருக்கும். கோச்சி செம்ம பொண்டாட்டி கோச்சினால்னா சந்தோஷமாக என்ன, நீ எங்கள் கோச்சினா முறிக்கிற, கோச்சினா தான் ஃபிகர் சூப்பராக இருக்கும். கோவத்தில் போய் தட்டிப்பார். கோவப்பத்துறதே சில பேர் இதுக்காக தான் இருக்கும். நைட்டில் மாமா வேலை செய்வார்னா கோவப்பத்துனோம் பாரு, நல்லா திட்டாக்கா சாயந்தரம் என்ன பண்ணுவார், நைட்டோனா மொத்தமாக சேர்த்து சண்டை என்ன பண்ணிக்கலாம், நைட்டு வச்சுக்கலான்ட்டு. சில பேர் சண்டை போடுறதுக்குனே கோவப்படுவாங்க. அதனால் கோவம் நியாயமாக இருந்து நியாயம் எல்லாம் ஆளை பொத்து அப்படி தானே. 99 பேர் வர கோவம்னா தான் அர்த்தமே இல்லாதது, பாவம் வேஸ்ட் பீஸு. கோவம் தான் என்ன மாதிரி வரணும். பாரு எவ்வளோ பெரிய பணக்காரன் ஆகிட்டேன். எதனால்? அறியாமை மேலே ஏற்பட்ட கோபம், மனிதனை அசிங்கப்படுத்துறான்றது ஏற்பட்ட கோபம், உணவில் என்னடா மயிருக்குதுன்ற கோபம், சாப்பிட்டு எல்லாரையும் கடவுள் நான் அடைஞ்சிட்டேன், அதனால் இன்னும் என்ன பண்ணுறேன், அந்த கடவுளை தான் வான்றேன், நான் வந்துட்டு பேசிடலாம். வேறு எதுனா சொல்லு, நான் சொல்கிறது வேறு சொல்லு, மாற்றி சொல்லு, புரிஞ்சுக்க, என்ன புரியவை. இந்த மரமண்டிக்கு என்ன பண்ணிட்டா, புரிட்டோம். நீ கோவப்பட்டு கூட சொல்லு, எனக்கு கோவப்பட்டனால அடிக்கலாம் முடியும், கோர்ட்டு வந்து நீர் பேச முடியுமா பாரு, எனக்கு எதிராக பேசு, எனக்கு என்ன பண்ணி எதிரா
பேசு. விட்டுட்டு என்ன பண்ணுற? சாகடித்து ஈஸி ஒரு மனுஷனை. ஒருத்தன் வேண்டாத என்ன பண்ணிடலாம், சாகடிச்சிடலாம் ஈஸி. பேசு. பேசி என்ன பண்ணேன், என்னை சாகடிச்சாலும் நான் பேசின்னு இருப்பேன். 4000 10,000 வீடியோ என்ன ஆயிடுச்சே வந்துச்சு, பேசினே தான் இருக்கும். நிறுத்த முடியும்? நிறுத்தவே முடியாது. யாருன்னா ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, எடுத்து போட்டுருவாங்க. இப்போ இருக்கும்போது போட மாட்டாங்க, வசதி ஆகிட்டு போகிறான் ஒன்றுன்ட்டு. இப்போ நிறைய பேர் கமெண்ட் எழுதுறாங்க, அவங்க அப்பாவாதீங்க பணம் நிறைய வாங்கிடுவோம். அவங்களுக்கு அவ்வளோ கோபம் யார் மேலே? அவங்க நியாயமான கோபமா இது? ஏன் அவள் தெளிவாகிட போகிறான்ற பயம். ஒருத்தர் தெளிவாயிட்டா இந்த சமூகம் பிடிக்காது. உங்கள் குடும்பத்தில் நீங்கள் நல்லா ஆகிட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் பிடிக்கவே பிடிக்காது உங்களை. நீங்கள் முட்டாளாக இருக்கிற வரைக்கும் உங்களை எல்லோரும் ஒத்துப்பாங்க. நீங்கள் அறிவாளி ஆனால் உங்களை யாரும் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஒத்துப்பாங்க? சொல்லி பாருங்களேன். ஜீர்ணிச்சிக்க முடியாது. நீ சுதந்திரமாக இருன்னு சொல்லி பாருங்களேன், அக்கறை இல்லைன்னுவாங்க. சுதந்திரமாக இருக்க விடுவாங்க ஒருத்தர், அவங்களும் இருக்க மாட்டாங்க. இன்னொருத்தரையும் சுதந்திரமா ஏன் இவன் ஏன் முட்டை சாப்பிட்டுருப்பான், ஒரே ஒரு சப்பாத்தி சாப்பிடுவான் பொண்டாட்டிக்கு, மாலை போட்டுப்பாயா படுக்க முடியாததுக்காக பக்தின்னுவான். பொண்டாட்டி என்ன பண்ணுவான் பாவான், 40 நாளுக்கு ரெஸ்ட்டு. ஏன் எதனால் ஆன்மீகம் வியாபாரம் எனக்குதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அது மேலே ஏற்பட்ட கோபம் தான் நான் பேசிக்கிறேன். வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், கொண்டாடாத மனிதனுடைய கோபமோ அன்போ இதில் எந்த உணர்ச்சிகளும் என்ன கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்க, உனக்குள்ளே ஒன்று இருக்குது, சுய வெளிச்சத்தை வளர்க்க முடியும். முதல்ல சுய வெளிச்சத்தை வளர்ந்து குண்டில் நீலாம் சொல்லி அது மாதிரி சொல்லுங்கிறாங்களே, அது பேர் என்ன? சுய வெளிச்சத்தை வளர்த்தெடுத்தல். வளரு, பிரகாசமாகு, புரிஞ்சிக்கோ, கொண்டாடு. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுக்கிறேன். ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.